கண்டிப்பாக வந்து காவேரி ஒரு பக்கம் வந்து ஒரு வித்தியாசமாக நடந்துக்கிறாங்கன்னா, விஜய் அதை விட வித்தியாசமாக நடந்துக்கிறாரு. இந்த 2 பேருடைய கதையை வந்து இப்போ பார்க்கணுமாங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. வந்து இப்போ அதை விட வந்து இந்த அம்மாச்சி, குமரன், கங்கா இவங்கெல்லாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருந்தது. குமரனும் கங்காவும் ஒரே ட்ரெஸ் மாதிரி போட்டு 2 பேரும் ஷூட்டிங் இன்றைக்கி கிளம்பி போனது, ஒரே கலரில் ட்ரெஸ் பண்ணி அது ட்வின்னிங் அப்படின்னு வந்து இப்போ நர்மதா வந்து எக்ஸைட் ஆனது. அதை உடனே வந்து அம்மாச்சி கிண்டல் பண்ணி வந்து அந்த புள்ள அவனுக்காக அவன் பிடிச்ச அவன் போட்டிருக்க சட்டை கலரில் வந்து ட்ரெஸ் போட்டு வந்துருக்குது, இவன் என்ன கலர் சட்டை போட்டிருக்கானே குனிஞ்சு இப்போ தான் பார்க்குறான் அப்படின்னு கிண்டல் பண்ணது. இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, நேச்சுரலாக இருக்குது, நைஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எப்போ வந்து இந்த பக்கம் வந்து காவேரியும் இந்த பக்கம் வந்து விஜயும் காமிக்கிறாங்களோ, முன்னெல்லாம் வந்து இந்த போர்ஷன் தான் நல்லா இருக்கும்னு நினைப்போம்ல, இப்போ இந்த போர்ஷன் தான் வந்து எரிச்சல் தர போர்ஷனாக இருக்குது. அடச்சை அப்படிங்கிறதான் என்னோட முதல் இதுவாக இருந்துச்சு இன்றைக்கி எண்டு எபிசோடில். இந்த லாஸ்ட் ஒரு 2 நிமிஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடியே இப்போ என்ன அப்படின்னா வந்து காவேரி எதனால் வந்து போகலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீயும் வந்துடு என் கூட, நம்ம போய் வந்து உனக்கும் கையை வந்து செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு விஜய் கூப்பிடும்போது, என்ன அவளுக்கு போகும்போது என்னையும் கூட கூப்பிட்டு போவியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களே இந்த வீட்டுக்கு கூட்டி வெண்ணிலாவை கூப்பிட்டு வந்துட்டு வெண்ணிலாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு எல்லாத்தையும் புரிஞ்சு கூப்பிட்டு வந்தான்னு ரொம்ப நல்லா வந்துட்டு இப்போ வந்து குழப்பத்தை இருக்கிறதுனால பேசினது. ஆனால் இப்போ யமுனா வீட்டுக்கு வராங்க, யமுனா வந்து இன்னுமாக்கா அந்த வெண்ணிலா இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, நீயும் கூட போயிருக்கலாம்லக்கா அப்படின்ன உடனே நான் அவரை போய் அவர் கூட போனால் அவரை சந்தேகப்படுற மாதிரி ஆகாதாங்கிறாங்க. சந்தேகம் தானம்மா நீ பட்டுக்கிட்டு இருக்க, கம்ப்ளீட்டாக சந்தேகம் தான் பட்டுக்கிட்டு இருக்க. அவர் நம்மளை விட்டு போக போகிறாரு, டிவோர்ஸ் கொடுக்க போகிறாரு, நம்மளை துரத்தி விட போகிறாரு அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நம்பிக்கைங்கிறது 10% கூட இருக்க மாதிரி தெரியவே இல்லை. இதில் நம்பிக்கை இல்லாத காதல் என்ன காதலுங்கிறது நமக்கு புரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது குழப்பங்களுக்கெல்லாம் இடையில இப்போ வந்து விஜய் வந்து கூப்பிட்டு வராமல் இருக்கணும் வெண்ணிலாவங்கிறாரு. திருப்பி வெண்ணிலாவை சேர்த்துட்டு வந்து அங்கேயே சேர்த்து விட்டு வந்துடணுங்கிறாங்க. இப்போ காவேரி அவங்க வெண்ணிலா பேசாமல் அங்கேயே தான் இருந்தவங்களை கூட்டு வந்து நீங்கள் தான் இங்கே வந்து விட்டீங்க, இப்போ திருப்பி கொண்டு போய் எங்கேயாச்சும் ஹாஸ்பிட்டலில் விட்டுருங்கிறீங்க. இவரும் அதுக்கான ஒரு பிளான் என்ன பண்ண போகிறாருங்கிறது தெரிலன்ற மாதிரி இருந்தால் இவர் கூப்பிட்டு வந்துட்டார். இவர் திருப்பி கூட்டத்தை பார்த்த உடனே வந்து அப்படியே காவேரி கண் கலங்கி மொட்டை மாடிக்கு போயிட்டாங்க. மொட்டை மாடிக்கு போன உடனே இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா வந்து தாத்தா கோவப்பட்டு என்னடா நினச்சிட்டு இருக்கேன், இதே மாதிரி வந்து காவேரியும் அவரோட எக்ஸில் வர கூட்டம் தான் உனக்கு ஓகேவா அப்படின்லாம் வந்து பேச, இவர் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு புரிய வைக்கிறேன்னு மேலே கிளம்பி போகிறார். ஆனால் என்ன பேச வந்தோங்கிறதே மறந்துட்டு இவர் நேராக கிளம்பி போய் அவங்கள ஒரு உழுக்க அவங்க உடனே பயப்பட, எதுக்கு நான் வந்து உனக்கு கீழே வெயிட் பண்ண சொன்னேன், எதுக்கு அதை கேட்காம மேலே வந்த அப்படின்னு கேட்க, உடனே இவங்க வேறு வந்து நம்மளை ஆஃபீஸை விட்டு வரக்கூடாதுன்ட்டாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இவங்க புலம்புனதுக்கப்புறமா வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து டைரெக்டாக விஷயத்தை சொல்லலாம். அதாவது வெண்ணிலா சரியானவனே கிளம்பி போயிடுவா, அவளை வந்து ஒரு கேர்டேக்கரை கூட்டு வந்து வச்சுருக்கோம் அப்படிங்க கூட்டு வந்துட்டேன் நான் அப்படிங்கிறத சொல்லாமல், இல்லை நான் வந்து வெண்ணிலாவை கூட்டு வந்து உனக்கு எதுவும் வருத்தமா அப்படின்னு கேட்டால் இவங்க அப்புறம் வேறு என்ன சொல்லுவாங்க, இவங்க எதையோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பைத்தியக்காரனத்தை இருந்தால் நம்ம ஏன் பார்க்கணுங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்.